முக்கிய செய்திகள். சாலையில் சென்று கொண்டிருந்த பெண்ணை காரில் வந்தவர்கள் கண்மூடித்தனமாக தாக்கி கடத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடத்தப்பட்டது தொடர்பாக பெங்களூருவுக்கு தனிப்படை செல்வதாக எஸ்பி தகவல் கொடுத்திருக்கிறார். ஐயோ, பஸ் வரா மாதிரி தெரியல. நான் வீட்டுக்கு போயிட்டு செமஸ்டர் எக்ஸாமுக்கு வேற படிக்கணும். எப்பா, ஒரு வழியா பஸ் வந்துருச்சு. முதல்ல வீட்டுக்கு போனோம். டேய் டேனி, அந்த பொண்ணு நெருங்கிட்டாடா. டேய் டேனி, போன தடவை சொத்து போயிடாத. டக்குன்னு தூக்குடா அவளை. டேய் தெரியும், சுமாரா. வரா தூக்குடா. டேய் கிட்ட வந்துடா, கதவு தோறடா. இப்போ டேனியோட வேலையை பாருடா. ஐயோ, யாராவது பக்கம் யாரா போடு. சீக்கிரம். டேய் நமக்கு டேட் பண்ணாதடா. வா. ஏய் ஸ்டீபனுக்கு ஃபோன் பண்ணி சொல்றா, போன தூக்கிட்டு வரேன். எங்க வரேன்னு கேளுடா. டேய் இரு, அவனே எனக்கு பண்ணுவான். சும்மா லபா கத்திக்கினு. டேய் பாண்டி, முத்து பாண்டி, ஓட்டு. ஸ்டீபன் அக்கா இருக்கும், அட்டன் பண்ணு. ஏன்டா கட் பண்ற? எதுக்கு டேனி போனை கட் பண்றான்? டேய் டேனி, போன் எடு. ஸ்டீபன் அக்கா இருக்கும். உடம்பு தாங்க முடியலடா. முதல்ல போன் எடு. உள்ள வேற அள்ளு கிளம்புது. என்ன ஆச்சுன்னு தெரியலையே, எதுக்கு போன் எடுக்க மாட்டான்? சொல்லு ஸ்டீஃபா. ஏய் டேனி, எங்கடா இருக்க? கத்திவாக்கம், எர்ணாவூர். தூக்குன பொண்ணு எப்படா இருக்கா? 2 தட்டு தட்டுனதுல அந்த பொண்ணு மயக்கத்துல இருக்கா. சரி, அந்த பொண்ணுக்கு அந்த ஊசி போட்டு விடுறா. ம் நான் சொல்லும் போது அந்த பொண்ணை காட்டுப்பள்ளி ஆர்பாருக்கு கொண்டு வா, ஓகேவா? அங்க ஒரு 3 பொண்ணுங்க இருக்கு. சரி சொல்லு. இந்த 3 பொண்ணுங்களோட இந்த பொண்ணை சேர்த்து மகாராஷ்டிரா காமிச்சு விடுறா. டேய் போலீஸ்காரல படாம வா. மாட்டின அவ்வளோதான்டா. நீ போய் நில்லு. பசங்க இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க, ஓகேவா? டேய் எனக்கு தெரியாண்டா. வரேன் இரு. டோஸ் கம்மியா போடுறா. நம்ம போய் சேர்றதுக்குள்ள பொண்ணு மேல போய் சேர்ந்துட போறா. டேய் புகழே, சம்பவத்தை மட்டும் பாரு. சைலண்டா வா. சொல்ல கேட்க மாட்டான். பைத்தியக்காரன். சரக்கு இருக்கா? ஐயோ அப்பா, அலும்பு தாங்க முடியல. ஒரு நாள் செமுத்தியா வாங்க போற பாரு. ஸ்ரீபன் அவனை சமாளிச்சுங்க. இந்த புறம்போக்க சமாளிக்கிறதுக்குள்ள எப்போ மண்டைய சூடு ஏற்றுறான் அந்த நாய். ஏன்டா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க? ஆத்திரத்தை கூட அடைக்கலாம். எனக்கு வேற மோத்திரத்தை அடக்க முடியல. உங்க பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கு. நான் போய் என் பிரச்சனையை முடிச்சுட்டு வந்து ஏதோ ஒண்ணு பண்ணி தொலைங்கடா. டேய் ஜோப்டா, கிளம்பு. பார்த்து வைத்த வேற கலக்குதே. இந்த இடத்த எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதே. ஓ, இது ஒரு காலத்துல பெரிய குஸ்தி மைதானம் இல்ல? சரி இருக்கட்டும், ஒரு வாரமா உட்காந்து நம்ம வேலையை பார்ப்போம்.